ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்னால் போக முடியல. ஸோ செகண்ட் பர்த்டே கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சோடனே முடிவு பண்ணோம். ஏன்னா அந்த டைமில் எந்த ஒர்க் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஏற்காடு பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி போயிட்டு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மறுபடியும் அங்கேயே போகலான்னு அம்மா கேட்டாங்க. சரி ஓகே நம்ம அங்கேயே போவோம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன் டேக்காக தான் போகிறோம். இப்போது போயிட்டு ஒரு வீடு மாதிரி புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 5 பேர் மட்டும் போவோம். அதுக்கப்புறம் அண்ணாவும் அண்ணியும் பைக்கில் வருவாங்க. ஸோ இதான் பிளான். ஸோ இப்போ கிளம்பிட்டோம். வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க ரெடியாக. ஸோ குக் பண்ணுறதுக்கு அங்கே குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இந்த குட்டி பிசாசையும் எடுத்துக்கிட்டோம். இதுதான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, இவங்கள வச்சு மேய்க்கிறது தான் கொஞ்சம் பெரிய கஷ்டம். அது இவ இருக்கால, இவ பண்ணுற சேட்டையில் உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஆனால் மலை ஏறும் போது வெயில் ஸ்டார்ட் ஆகுது தான். ஆக்சுவலி நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிருந்தால் மிஸ்ட் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. நாங்கள் ஏற ஆரம்பிச்சது 12:30க்கு மேலே தான். சரி ஓகே நம்ம ஒன் டே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் அந்த கிளம்பும் போது தான் பிளான் சேஞ்ச் ஆச்சு. சரி 2 days இருந்துடலாம், ஏன்னா போனோடனே அடுத்த நாள் மத்தியானம் கிளம்பி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். ஆனால் என்ன தான் நம்ம எத்தனை தடவை ஏற்காடு போயிருந்தாலும் சரி, ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் உயிர் கையில் இருக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். எனக்கு வந்து அது அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஹைட் கொஞ்சம் பயம். ஸோ அதனால் மேலே ஏற வரைக்கும் நானே கார் ஓட்டுற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருப்பேன். ஏன்னா கரெக்டாக பார்த்துட்டு இருப்பேன், கார் ஆப்போசிட்டில் கரெக்டாக வராங்களா, நாம் கரெக்டாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த ஒவ்வொரு பெண்டு ஏறும் போது எனக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். கார் பின்னாடி போயிடுமா அந்த மாதிரி ஒரு சின்ன பயம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் நல்லா ஓட்டுறேன்ல, உனக்கே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்பார். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், எப்படா மேலே ஏறி அந்த ஏற்காடு அந்த ஊருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 12:30க்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் 1க்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆச்சு. 1/2 to 35 minutes ஆச்சு. ஸோ மேலே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனவுடனே நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு தான் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஏன்னா லக்கேஜ்லாம் நிறையா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே அண்ணி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது வரைக்கும் இவங்களும் வந்துடுவாங்க. அண்ணி பைக்கில் வராங்களா, ஸோ அவங்களும் வந்துடுவாங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணோம். அவங்களும் வந்துட்டாங்க. வந்து கீ கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். இதோட கண்டினியூவேஷன் இருக்குது. ஸோ எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.